ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஒரு செயினையே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த செயினோட விலை எவ்வளோன்னு கேட்டால், அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாரா, இல்லை எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா குறைச்சி கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால ஹீரோயின் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாளா. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த செயின் எடுத்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறமா நம்ம பிஏவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா சரி நம்ம அம்மா வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அவளை போய் மீட் பண்ணனால தான் அவள் கோவமாக இருக்கா, நம்ம போய் சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு சாரியெல்லாம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்காப்புல. ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னா அவளுமே வந்துட்டுருக்காளா. ஹாயின்ற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அவள் பார்த்திங்கன்னா அந்த பணக்காரன் இருக்கான்ல அவனோட காரில் ஏறி ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கா. இதை பார்க்கும்போது இல்லை இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 2-3 கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த லின் கூட பார்த்திங்கன்னா பாரில் உட்காந்து குடிச்சு புலம்பிகிட்டு இருக்கான். நான் அவளுக்கு என்ன தான் குறை வச்சேன், அவகிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறேன், அவள் கேட்ட எல்லா விஷயங்களையுமே வாங்கி கொடுக்குறேன், ஆனால் அவள் ஏன் இந்த மாதிரி என்னை சீட் பண்ணுறா, என்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை அப்படின்றதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி இப்படின்னு. இதாண்டா கரெக்டான டைம் அப்படின்ட்டு இந்த லின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி ஏற்றி விட்டுட்ருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான். ஏன்னா அவன் நினச்சிருந்தான் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவன் கொடுக்கல. ஸோ எல்லாமே அவனோட தப்பு தான் அப்படின்னு. ஆனாலும் பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இது என்னோட இயலாமை தான், அதை போய் ஹீரோவெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட்லேருந்து எனக்கு கிளம்புறான் போல். ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து தலைதெறிக்க ஓடி வந்துட்டுருக்கா. இவனுமே பார்க்குறான், சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இவளுமே கை கொடுக்குறா, பார்த்து போங்க அப்படின்னு. இவன் என்ன நினச்சான்னு தெரில, பொசுக்குன்னு அவளை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. அவனே சொல்கிறான் இது வந்து ஃபேர்வெல் ஹக் தான், நீ ஒன்றும் நினைக்காத அப்படின்னு. அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பாயெல்லாம் சொல்லிவிட்டு கரெக்டாக காரோட கதவை திறக்கும் போது இவ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி வரா. என்னன்ற மாதிரி கேட்கும்போது நான் இங்கே இருக்கிறதா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே, நீ எப்போ ரிட்டர்ன் வருவ, நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போனா சரி, எனக்கு வெக்கேஷனுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இவளுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா அவன் டிசைனாக பேசுகிறானே அப்படின்னு. சரி அப்படின்னு இவன் பார்த்திங்கன்னா அவன் வாங்கின அந்த செயினை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவனுக்கு உண்மைக்குமே நம்ம வேலை ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்ருக்கா. இங்கிட்டு நம்ம பிஏவை தான் காட்டுறாங்க. இவனை தான் அந்த பொண்ணு வந்து சீட் பண்ணுறா அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நைட் ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே வரதில்லை போல். அதனால் நேராக டாக்டரை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஏதாவது பிரச்சனையா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டுது அப்படி இப்படின்னு. ரீசெண்டாக ஏதாவது சில விஷயங்கள் நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் வந்துட்டு அந்த பணக்காரன் கூட காரில் ஏறி போயிருந்திருப்பாள். அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஆமாம் அப்படின்னு. அப்போ அதை ஃபஸ்ட்டு நீ சால்வ் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அவன் அங்கே வந்து ஓடிட்டுருக்கான். இதுக்கப்புறமா அந்த லூஸை பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ரூமை பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக கல்யாணம் பண்ண கப்புள்ஸுக்கு ரெடி பண்ண மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவளும் பார்க்குறா, என்னது இது, எதுக்கு இந்த மாதிரி நீ ரெடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடா, ஏன்னா உனக்கு இந்த 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாழ்கிறது இதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஒரு மாதிரியே பார்க்குறா, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, போன டைம் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணது உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால தான் அப்படின்ட்டு. அந்த ரிங்கை பார்த்திங்கன்னா எடுக்கிறானா, அன்றைக்கி நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் உங்ககிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட இல்லைன்றது தான், அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு. திரும்பவும் அப்பார்ட்மெண்ட்டா, எப்போ பார்த்தாலும் ஏன் அதையே கேட்டுட்ருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம், வீடு இல்லாமல் வெறும் வாடகை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், நான் ஒரு வீடு தானே கேட்குறேன். நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருக்கிய அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. வீடு இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நடக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம், எனக்கு வீடு தான் ரொம்ப முக்கியம். நீ எப்படியாவது இந்த வீட்டை வாங்குவன்ற மாதிரி தான் உனக்கு நான் வெயிட் பண்ணேன். ஆனால் நான் எவ்வளோ வருஷம்தான் உனக்காக வெயிட் பண்ணுறது, சுற்றி பாரு நீ என்ன கருமத்தை ரெடி பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராகவே பேசிட்டு அங்கேருந்து போகிறாளா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். ஒரு வேலை இப்போ என்கிட்ட ஒரு வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ இருந்தது அப்படின்னா என்னை இப்போ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. அவனுக்கு மனசே உடஞ்சிருது. அந்த பெட்லேயே ஒரு மாதிரி படுத்துறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டிங்களா, இந்த வரேன் அப்படின்னு. அந்த ஹோட்டலுக்கான பில்லை பார்த்திங்கன்னா பே பண்ண போனான். அவங்க லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. என்னையா சொல்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் கூட இல்லையா, அதுக்கா இவ்வளோ பில்லு அப்படின்னு. ஆமாம் சார், இது லக்ஸரியான ஒரு ஹோட்டல் அப்படின்னு. சரின்ட்டு கார்டு எடுத்து கொடுத்தா அந்த கார்டில் பார்த்திங்கன்னா காசே இல்லை.
ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது உங்கள் ஹோட்டலில் ஆஃபர் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அந்த டைமில் நம்ம பிஏ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு பே பண்ணானா என்னன்றதுலாம் தெரில. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம ஹீரோட டேபிளில் வைக்கும்போது அவனும் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறான். அதில் 4th பேஜை காணாமா. எங்கே 4th பேஜ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து பிரிண்டரில் ஏதோ மிஸ்டேக் போல், நான் இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இத்தனை வருஷமாக நீ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதே கிடையாது, ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வெள்ளன்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், ஒரு மனுஷனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவன் வேலையில் எந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆனால் நீ வந்துட்டு வர வர சரியே இல்லை, ஸோ உன்னோட இஷ்யூ எல்லாத்தையுமே சால்வ் பண்ண அப்படின்னு சரின்ற மாதிரி அவன் போகும்போது ஃபைலை எடுத்துகிட்டு போடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த விஷயங்களை நினச்சி தான் அவன் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லின் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வந்து சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ் நேற்று நீங்கள் அந்த காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, எப்படியாவது நான் அந்த காசை அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ காசு இல்லாத போது இந்த லின்னுக்கு தான் கால் பண்ணி அந்த ஹோட்டலுக்கான காசை வந்து பே பண்ணியிருந்திருப்பான் போல். இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், உன் கையில் இப்போதைக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறேன், ஸோ இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு எப்போல்லாம் காசு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு வேணாம், ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த காசையே நான் வந்து கொஞ்ச நாள் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் வந்து கேட்க மாட்டான். அப்போ ஒரு எம்ப்ளாயி வரும்போது அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்டு எடுத்து அவன் கையில் கொடுத்துறான், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அந்த செயினையே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ கூட இருந்த அந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்து போகுது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா. இங்கிட்டு நம்ம பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மூஞ்சி மூடி அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பணக்காரனோட தான் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது பிஏக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகிட்டு இருக்கு, நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்றனால இவனோடு வந்து இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்காளே அப்படின்னு. அப்போ ஒரு வெயிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தெரியாமல் என்னோட கைப்பட்டு ஒரு கிளாஸ் வந்து கீழே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டு அப்படியே அங்கே இருக்கிறவங்க திரும்பி பார்க்குறாங்க. அந்த பணக்காரனுக்கு வந்து இந்த பிஏவை தெரியும் போல். அட இங்கே என்னப்பா பண்ணுற, உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது, சரிப்பா எங்கள் கூட ஒன்றா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு. அட இருப்பா, அப்புறம் இவன் தான் ஹீரோவோட பிஏ அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்களா. என்னாச்சு, ஆல்ரெடி உங்கள் 2 பேத்துக்கு தெரியுமா என்ன அப்படின்னு. அதுக்கு இந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ஆமாம் எனக்கும் தெரியும், அது பெரிய கம்பெனி இல்லை, அங்கே வேலை பார்க்குற எல்லாத்தையுமே எனக்கு ஓரளவுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாளே தவிர இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. அது கேட்கும்போது இவனுக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து குடிக்கிறாங்களா. இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரவே அவனால் முடியலை. சரி நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன்ட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஒரு நிமிஷம் இல்லை, நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா, அவனோட நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. பைத்தியமா நீ, அவன் எவ்வளோ பெரிய பிளேபாய் தெரியுமா, அவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரியுமா, அவன் உன்னை ஹர்ட் பண்ணுவான், தேவையில்லாமல் நீ அவன்கிட்ட பேசாத அப்படின்னு. அவன்கிட்ட இருக்கிற காசு பார்த்து நீ ரொம்ப பொறாமப்படுறியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. எது காசை பற்றி நான் பொறாமப்படுறேனா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு, உன்னை அவன் எங்கிட்டேருந்து திருடிடுவானோ அப்படின்ற பயத்தில் தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அவன் சரியான பொம்பளை பிரிக்கி உன்னை ஹர்ட் பண்ணுவான், சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ அவனோடலாம் இப்படிலாம் வெளியே வராத, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக உட்காந்து ஃபன் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேறா. அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படி தான் முடியணும்னு இருக்கா அப்படின்னு. நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, எனக்கு கவலையே இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டே இருக்கா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட கம்பெனிக்குள்ளே வர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறைய ஆட்களோட வந்துட்டு இருக்காங்க. அட திரும்பி வந்துட்டு போல அப்படின்னு. அது நான் ரெசிக்னேஷன் ப்ராசஸை முடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம், உங்களுக்கு வேலை வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் கம்பெனி காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளோட பிளேஸ்க்கு வந்தோன்னே எல்லா கொலீக்ஸுமே ஏன் நீ போகிற, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நீங்கள் இருக்காங்கல்ல இவளோட டைரக்டர், அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க, எதுக்குமா நீ திடீர்னு ரிசைன் பண்ணுற, கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன், சரி வேறு ஒரு ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டியா, இல்லை இதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வந்துடுவேன், நீங்கள் தான் என்ன வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்லேருந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றிருக்கீங்க, ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இது உன்னோட வீடு மாதிரி தான், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரிட்டன் இங்கே வந்துடு, நானே உன்னை வேலைக்கு எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு.
சரின்ட்டு இவ ரிட்டர்ன் வரா. ஆனா, ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே! இல்லன்னா கொஞ்சம் ரூடா இருக்குமே! அப்டின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, பியட்ட கேட்குறான். வெளிய என்ன யாராவது பார்க்க வந்திருக்காங்களா? அப்டின்னு. அதாவது ஹீரோயின் கடைசியா நம்மள மீட் பண்ண வருவாளா? அப்டின்ற மாரி தான் அவன் கேட்குறான். ஆனா, அவன் இல்லன்ற மாரி சொன்னோனே, அவனுக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. சரி அவன போயிட்டு பார்த்துரலாம் அப்டின்ட்டு, இவ பார்த்தீங்கன்னா, அவனோட பிளேஸ்க்கு வந்தா, அவன் அங்க இல்ல. அவன் வெளிய போயிட்டான் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே ஹீரோவ பார்த்தா, இவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின போய் நேராவே பார்த்துரலாம் அப்படின்ட்டு அவளோட பிளேஸ்க்கு தான் வந்திருக்கான். ஸோ இப்படி தான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க பிளேஸ்க்கு போயிட்டு கடைசி வரைக்கும் மீட் பண்ணல. எங்கிட்ட அந்த ஜியாவ காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காளா, பயங்கரமா மழை பெய்யுது. அங்க நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா, அவள பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ அத பார்க்கும்போது இவளுக்குமே ஒரு மாரியா தான் இருக்கு. கார்ல வந்து உட்காந்துக்கிறா. அப்போ லின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கேரிங்கா நீ ஜூஸ் குடி, அது குடி, இது குடின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து குடுக்கும்போது, இவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்படியே யோசிச்சு இந்த லின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான், நான் உண்மைக்குமே உன் மேல சின்சியரா தான் இருக்கேன். ஸோ நீ வந்து எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்ல. அந்த நாள் அப்படின்ற மாரி சொல்லும்போது, சும்மா இரு. அந்த நாள எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? அப்படின்ற மாரி அவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இவன் பார்த்தீங்கன்னா, அவ என்னதான் ஹர்ட் பண்ணாலும், என்னதான் இரிட்டேட் பண்ணாலும் சரி, ரொம்ப கேரிங்கா தான் நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் வீட்டுக்கு வராங்களா, அப்போ ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா 2 பேத்தையும் பார்க்குறாங்க. அந்த லின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அமுச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு. என்னப்பா கேட்குறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாளா? இல்லை, எனக்கு என்னமோ சடனாக ஃபீல் ஆகுது, அவன் உன் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி அப்படின்னு. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவ சொல்லும்போது, அவங்க வேற, நம்ம வேற. அந்த மாதிரி பசங்க கூடலாம் நீ ஒன்றா ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்ப்பா அப்படி சொல்கிறா? ஒரு வேளை நான் அவனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எங்கே பாரு, அவன் வந்து ரொம்ப க்ரூவலான ஒரு ஒரு விதமான டைப்பு. ஸோ அவன்கிட்ட நீ எந்த ஒரு ஹோப்புமே வந்து கொடுக்காத, அது பின்னாடி பிரச்சனையாகும். ஸோ கிளியராக எதாக இருந்தாலும் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே அந்த ஃப்ரெண்டு உட்காந்து நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. என்னடி நல்லா சாப்பிட்டுட்ருக்க போல் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் வா இந்த நீயும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் வந்து ஆஃபீஸில் பிஏவை பார்த்தேன். அவன் வந்து என்கிட்ட ரொம்ப சோகமாக சொன்னான், நீ ஃபோனையே எடுக்க மாட்டேறியாமே ஏன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, என்னை ரெஸ்டாரண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு. அவன் உன் மேலே கேரிங்காக இருக்காண்டி, உனக்கு ஏதாவது ஆயிருமோ நினைக்கிறான். ஸோ இது நார்மலான விஷயம் தானே அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கரெக்டாக பதில் சொல்ல அப்படின்னு. என்னன்னு சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஒருத்தன் வந்து எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே வாங்கி கொடுத்து வெளியே கூப்பிட்டு போகிறான். அதே சமயம் இன்னொருத்தவன் வந்துட்டு நான் என்ன ஆசைப்பட்டாலும் சரி எக்ஸ்பென்சிவாகவே எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறான், அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது. அப்போது நீ யாரை வந்து சூஸ் பண்ணுவ அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கா, என்ன யார் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அவங்கள தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாதுப்பா. யார்கிட்ட வந்து காசு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பின்காலத்தில் நான் கஷ்டப்படக்கூடாதுல்ல. இங்கே பாரு, அந்த பணக்காரன் வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன்கிட்ட காசு இருக்குது, ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துக்கிறான். ஸோ அவனை மாதிரி ஒரு பர்சனாக பார்க்கவே முடியாது அப்படின்னு. அந்த டைம் அவனே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான், இதோ வரேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காளா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பிஏவை தான் ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா அவன் தான் இவளை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருந்திருப்பா. சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே நைட்டு போல் இவ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடு இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஏன்றது தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானா. ஸோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் போல். அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை இது அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு, நம்ம மீட் பண்ணலாமா நீ ஃப்ரீயாக இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோனும் அதை பார்க்குறா. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. இவன் எப்போவுமே வந்து சாப்பிடுவாளையா அந்த ரெஸ்டாரண்ட்டில். அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு, ஆமாம் இது யார் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போகிறாங்க. இவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படின்னு. சரி சரி ரொம்ப மெதுவாகவே சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்களா. இப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ வந்து கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்ட, இதுக்கப்புறம் ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கியா, என்ன பண்ண போகிற அப்படின்னு. அது நான் வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிற பிஸ்னஸ், அது ரொம்ப க்ரூவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறதுப்பா, அதான் என்னோடய ட்ரீமு. ஸோ கண்டிப்பாக நான் மேலே வருவேன் அப்படின்னு. ஓகே ஓகே நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம்ப்பா, உனக்கு வந்துட்டு மில்லியன் கணக்கில் டாஸ்க் இருக்கும், அதை பண்ணுறதே உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நான் வேறையா,
எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்குறேன். சரி சரி, நான் எப்போவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவனும் சொல்கிறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா இவளும் வந்துட்டு ஒரு ஒரு இடமா போயிட்டு போயிட்டு பார்க்குறா. பட் இவளுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டு அப்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு லேடியை எதார்த்தமாக மீட் பண்ணுறா. ஆல்ரெடி தெரியும் போல். ஸோ அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது இவளும் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும், அதான் தேடி அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கு என்ன, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. மறுநாள் காலையில் பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போய் அவங்கள என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு. ஏண்டா, அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் ரெடி பண்ணல, நானும் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. இல்லை, அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பாருடா, உன் கூட இருக்கிறது எல்லாமே தற்குறியாக தான் இருக்கும், நீ ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு. இல்லை, அது ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். இங்கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொக்கே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. என்னம்மா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி? ஆமாம், நீ வந்து என்னோட பெஸ்டி, நான் இது கூட பண்ண மாட்டானா அப்படின்னு. சரின்ட்டு அவள் உள்ளே போயிடறாள். அப்போ பேய் பார்த்தீங்கன்னா பொக்கையோட வந்துட்டு இருக்கானா. அவள் யதார்த்தமாக திரும்பி பார்க்குற, மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. நீ எதுக்கு இங்கே வந்த? நீலாம் இங்கே வர ஒன்றும் தேவையில்லை, இங்கேருந்து போ, நான் ஹீரோன்ட்ட நீ வந்ததா சொல்கிறேன் அப்படின்னு. நீ என்னை அலோவ் பண்ண, நான் அவகிட்ட வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. டே, என்ன உள்ளே வராமல் வெளியவே ஏன் நின்றுட்டுருக்க அப்படின்னா. அது வந்து அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இவன் வந்து என்னோட கெஸ்ட்டு, ஏன் நீ அவனை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நான் அவனோட ஷேர் ஹோல்டர், ஸோ அவன் இங்கே வரது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் திரும்பிக்கிறாளா. அப்போ பேய் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் அன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டதுக்கான காரணம், நான் ஒன்றை ரொம்ப கேர் பண்ணுறேன், ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லும்போது ஹீரோனும் சொல்லிகிட்டு இருக்கா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஆனால் நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி தான் இருப்பியா, ஸோ அவன்கிட்ட பேசு, அவன் தான் அவங்ககிட்ட சாரி கேட்குறான்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா அசையவே மாட்றா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி மேன் வராங்க. இங்கே யார் ஹீரோயின் அப்படின்னு. இவன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க அப்படின்னு. இவளும் சைன் பண்ணுறா. அது பார்த்தீங்கன்னா வதன்னு வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அதில் ஒரு சின்ன கார்டு இருக்குது, அதை எடுத்து பார்க்குறா. அதில் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, என்னம்மா எதுவும் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, வெறும் ஃப்ளவர்ஸாக வந்துட்டுருக்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா போடி எங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் இவளை மீட் பண்ணுறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னம்மா நீ தான் பாஸா, ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப எங்கே இருக்குது அப்படின்னு. நான் இப்போ தான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அப்போ நாங்கள் தான் உன்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமரு, ஸோ எங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிக்கொடு அப்படின்னு. ஓகே, நான் அந்த ஏரியா சைஸை பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பாத்ரூமுக்கு தான் கூட்டு வருது. இதை தான் நீ ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு. இவளும் சுற்றி சுற்றி பார்க்குறா. அது இத்தனோண்டு டாய்லெட்டாக இருக்குது. அந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போகாமல் அப்படியே ஒரு மாதிரி தேக்கமாக இருக்குது. இவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இதை தான் நான் ரெனோவேட் பண்ணணுமா? நீங்கள் கூப்பிட வேண்டிய ஆள் வந்து கார்பரேஷன், நான் கிடையாது அப்படின்னு. அட, நீ வந்து டிசைனிங்லாம் பண்ணுவீலம்மா, நீ இதை ரெனோவேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னம்மா நீ இதை பண்ண மாட்டியா? அப்போ நான் விடு, நான் வேறு யாரையாவது பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி 1 வீக் டைம் கொடுங்க. 1 வீக்கா? என்னம்மா நீ 1 வீக் இழுத்து ரொம்ப காசெல்லாம் கேட்ப போலையே, 2 நாளில் முடிச்சு கொடு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைமே இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. இதெல்லாம் சாப்பிட்டு வேலை செய்ய அப்படின்னு. என்னடி இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, டீ வந்து உனக்கு வாங்கி கொடுத்தானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அவன் வாங்கி நல்லா கிழிச்சிருவான், அதெல்லாம் கிடையாது, எனக்கு அந்த பணக்காரன் தான் வாங்கி கொடுத்தான்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாரு, உனக்கு அந்த பேயை பிடிக்கலை அப்படின்னா அவன்கிட்ட நீ வந்து சொல்லிடு, அவனையும் நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு. என்னடி நான் என்னமோ இவனையும் லவ் பண்ணிட்டா அவனையும் கரெக்ட் பண்ணி சுற்றுற மாதிரி சொல்லிட்டுருக்க, அவன் எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான் அவ்வளோதான் அப்படின்னு. இல்லடி, இது அன்ஃபேராக இருக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டை ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிட்டா போல். அந்த வீட்டு ஓனரை கொண்டு வந்து காட்டுறா, பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக தான் ஆயிடுது. ஆனால் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காசு தான் கொடுக்குது. ஸோ அவளுக்கும் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஆர்டரு நம்ம இந்த மாதிரி பார்த்தா தான் மேலே வர முடியும் அப்படின்ட்டு வாங்கிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ இன்னும் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு. அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். அம்மா அவள் எங்கே, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறா, பக்கத்தில் தான் இருக்காளா அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது அந்த பணக்காரனோட திரும்பவும் அவள் வெளியே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை
அவள் பாத்ரூமில் தான் இருக்கா, அவள் வந்தோடனே நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட ஒன்றும் பொய் சொல்லலையே. இல்லைப்பா பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரின்ட்டு அவன் ஃபோனை வச்சுறானா. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இவன் அந்த பாத்ரூமை ரெனோவேட் பண்ணியிருந்திருப்பாள்ல, அங்கேருந்து ஃபோன் கால் வருது, ஒரு பிரச்சனை சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவளும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருந்தா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வாடி வா, நீ வந்துட்டு டிசைர்னு நினச்சேன், சரியான திருடியா இருக்க அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்ன. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக தாண்டி இருந்தது. என்னோட பிரேஸ்லெட்டை நான் அங்கே வச்சுருந்தேன், நீ ரெனோவேட் பண்ணுற சாக்கில் அந்த பிரேஸ்லெட்டை தூக்கிட்ட தானே அப்படின்னு. இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு. நீ வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் போட்டிருக்கான, ரீசெண்டாக தானே நீ கிராஜுவேட் ஆகிருக்க, எப்படி இப்படி தான் திருடி பணக்காரி ஆனியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு இவனும் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா சரியான பஜாரியாக இருக்கும் போல். நம்ம ஹீரோனை பிடிச்சா அடின்னு வெளுத்துறது. 2 பேரும் பார்த்திங்கன்னா முடியை பிடிச்சி சண்டை விட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே அடிக்கிக்கிட்டே போகுது, இவனோட பிரேஸ்லெட்டை திருடிட்டா அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒரு டிசைனரு, நான் ஃபஸ்ட்டு எடுத்த ப்ராஜெக்டே இந்த அம்மாவோட ப்ராஜெக்ட் தான். 2 நாள் நான் தூங்காமல் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த அம்மா எனக்கு கொடுத்தது வெறும் 1000 ரூபா தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், ஆனாலும் வந்து இவங்க என் மேலே திருட்டு பட்டம் போடுறாங்க அப்படின்னு. அந்த போலீஸ்காருக்குமே புரியுது, நீங்கள் தப்பான ஆள் மேலே பழியெல்லாம் போடக்கூடாது, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு. சும்மா அறியா போலீஸ் இவ தான் திருடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காரு, கம்மு நிறுமா அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவள் எடுக்கலை. அடுத்து பிஏக்கு பண்ணும்போது அவனும் எடுக்கலை. வேறு வழியே இல்லாமல் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை, நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு லாயரோட வரேன். வந்து பார்த்தா அவளுக்கு கண்ணத்துலலாம் கீறி உதட்டலாம் அடிபட்டு இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கா. ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா, எதுவும் நீ சொல்ல வேணாம், எல்லாத்தையும் லாயர் பார்த்துப்பாங்க, நீ வா அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு போகும்போது கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடுங்குது. இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த கோட் எல்லாத்தையுமே போட்டு போத்தி விட்டுட்டு அப்படியே கை தங்களை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். காரில் உட்கார வச்சு அந்த காயம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து நீ ஃபோன் பண்ண, தனியால் நீ வந்து சண்டை போடாத அப்படின்னு. இந்த சொசைட்டி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குப்பா, பட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு. அம்மா சரி தண்ணி வந்துட்டு ஃபேஸ்லலாம் கொஞ்சம் படாமல் பார்த்துக்கோ, அப்புறம் தழும்பெல்லாம் வந்துட போகுது அப்படின்னு. கீழே விழுகாமல் எந்திரிக்க முடியுமா, அப்படிலாம் அடிப்பட்டால் தானே வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் எல்லாமே கணத்தில் ஒட்டி விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா, நீ நல்லா தான் பேசுகிற அப்படின்னு. சரிப்பா, நீ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ பிற்காலத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடியோவுக்கு வந்து நீ ஒரு கிளைண்ட்டாக வர அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவே உனக்கு நான் டிஸ்கவுண்ட்லாம் தரேன்ற மாதிரி சொல்லும்போது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தானா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அவள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. சரிவா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே அந்த காதல் எப்போ வரும் அப்படின்றது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.